உன்னை வச்சு நம்ம குடும்பத்தை நிர்மூலமாக்கி கேவலப்படுத்தி தெருவில் நிறுத்திட்டாங்களே, அவங்களுக்காக நீ இப்படி உட்கார்ந்திருக்க? அக்கா, நீ அந்த வீட்ல யார வேணா தப்பா சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா உமாத்த மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. அவங்க எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தி கண்டிப்பா என்ன அவங்க வீட்டு மருமகளா கூட்டிட்டு போவாங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா ஏண்டி கேணத்தனமா இருக்க? அந்த வீட்டுல மத்தவங்களெல்லாம் கூட ஒரு வகையில சேர்த்துக்கலாம். ஆனா உமா தான் முழு விஷம். சிரிச்சுக்கிட்டு உனக்கே தெரியாம உன் கழுத்தறுத்து தலையா உன் கையிலேயே கொடுத்துருவா. அப்ப கூட அது தெரியாம நீ வெறும் முண்டமா தலைய தூக்கிட்டு திரிவ. இங்க பாரு, ஏதோ ஒண்ணு நடந்ததுங்கிறதுக்காக அத்தை இப்படி எல்லாம் பேசாத. பிரபாவை சமாதானப்படுத்தி என்ன பொண்ணு கேட்டு இங்க வந்து நிப்பாங்க. அது சீக்கிரம் நடக்குதா இல்லையான்னு பாரு. அக்கா அக்கா அக்கா, போச்சு போச்சு போச்சு, எல்லாம் போச்சுக்கா, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. இப்ப யார் வீட்ல இழவு விழுந்துச்சுன்னு இப்படி கத்தி நம்ம நந்தினி அந்த பிரபா பையன் கட்டிக்க போறான்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப அது நடக்காதுக்கா. என்னடா சொல்ற? பிரபாவோட கல்யாணம் நடந்தே தீரும்னு இவ எவ்வளவு நம்பிக்கையோட இருக்கா? ஏன்டா இப்படி அபசகனமா பேசுற? நீங்க என்ன அடிச்சாலும் கொன்னாலும் சரிக்கா, நந்தினிக்கும் பிரபாக்கும் கல்யாணம் நடக்காதுக்கா. டேய், இன்னொரு தடவை இதை திருப்பி சொன்னேன்னு வெச்சுக்க, நிஜமாவே உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன் பாத்துக்க. என்ன கொன்னாலும் பரவாயில்லக்கா, அந்த ஆட்டோக்காரன் பொண்ணுக்கும் பிரபாவுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதுக்கா. என்னடா சொல்ற? இசைப்பிரியாவோட பிரபாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது? அந்த பொண்ணு பேர்லாம் தெரியாதுக்கா. கல்யாண விஷயம் பேசிட்டு கார்ல ஏறி போகும்போது தான் நான் பார்த்தேன். உமா இருந்தா? நல்லா கேக்குறக்கா கேள்வி. அந்த உமா தான் ஈனி இழுச்சிட்டு கார்ல ஏறினாங்க. அந்த பிரபாவும் கிருஷ்ணாவும் கூட இருந்தாங்கக்கா. இன்னொன்னு தெரியுமாக்கா, அந்த ஆட்டோக்காரன் தான் உமாவோட சொந்த அண்ணனா. கல்யாண விஷயம் பேச வந்த போதுதான் இந்த விஷயமே தெரிஞ்சுதான். அது சரி. அப்போ அந்த இசைப்பிரியா பிரபாவுக்கு முறப்பண்ணாயிட்டா. புதுசா தெரிஞ்ச பழைய சொந்த விட்டு போக கூடாதுன்னு இசையோட தான் பிரபாவுக்கு கல்யாணம் நடக்கும். அதானே சொல்ற? ஆமாக்கா. நந்தினி, நந்தினி எங்கம்மா போறாங்க? தெரியலடா. நந்தினி, 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 கதவை திறடி. நந்தினி, நந்தினி, கதவை திறடி. நந்தினி, கதவை திறடி. ஏய் நந்தினி, நந்தினி, கதவை திறடி. ஐயோ, என்ன பண்றான்னு தெரியலையே. நந்தினி, நந்தினி, முருகா, அக்கா, முருகா இங்க வா. நந்தினி, கதவை திறடி. என்னடி பண்ற? நந்தினி, என்னக்காச்சு? முருகா, நந்தினி உள்ள கதவை தாப்பா போட்டிருக்கா. என்ன பண்றான்னு தெரியலப்பா. நந்தினிமா, நந்தினிமா, நந்தினி, நந்தினிமா, எனக்கு பயமா இருக்குடி. கதவை திற. கதவு திறங்கம்மா. நந்தினி, நந்தினிமா, கதவை திறடி. ஐயோ முருகா, கதவை உட. சீக்கிரம். நந்தினி, நந்தினிமா, நந்தினிமா, நந்தினி, கதவு திறங்கம்மா. கதவை திற. நந்தினிமா, கதவு திறங்க. நந்தினி, நான் சொல்றத கேளு. முருகா, நந்தினிமா, இது கதவு ஓங்கி, திறங்கம்மா. ஓங்கி தட்டு. நந்தினி, நந்தினிமா, கதவு கதவை திறங்க. திற. பயமா இருக்கு. நந்தினிமா, கதவு திறங்கம்மா. என்னடி பண்ற? கதவை திற. நந்தினி, ஐயோ, நந்தினி, ஐயோ. மேல ஏறியது அவருடா. ஐயோ, நந்தினி, நந்தினி, அது அவருடா முதல்ல. ஐயோ, நந்தினி, நந்தினி. அக்கா, என்ன விடுங்க, நான் சாகுறேன்க்கா. எதுக்கு நீ சாகணும்? சாக வேண்டியது நீ இல்ல, அவங்கதான். முருகா, அதை அறுத்து கீழே போடு. சரிங்கக்கா. வா, வேணாம், வா, விடுங்கக்கா. பிரபா அப்பன் கிருஷ்ணன் என்ன ஏமாத்துனா? நானும் உன்ன மாதிரி தான் சாக பார்த்தேன். அப்பா என்ன காப்பாத்திட்டாரு. அப்பவே நான் செத்து இருந்தா யாருக்குடி நஷ்டம்? இப்போ நீ செத்து தொலைஞ்சா யாருக்கு நஷ்டம்? பிரபாவுக்கா இல்ல அந்த கிருஷ்ணனுக்கா?
இல்ல உமாவுக்கா இல்ல இசைக்கா? இல்லக்கா, நான் எல்லாத்துலயுமே நஷ்டப்பட்டுட்டேன்க்கா. இனி நான் இருந்து என்னக்கா பண்ண போறேன்? நான் செத்தாலாவது செஞ்ச துரோகம் உங்களுக்கு உரைக்காதா? யார் செத்தாலும் பூமி எதிர்பக்கம்லாம் சுத்தாதடி. ஐயோ, நம்மளால நந்தினி செத்துட்டா அதுக்கு நாம தான் காரணம்னு அந்த குடும்பத்துல எல்லாரும் உன் பின்னாடி வரிசையா தூக்குல தொங்கிடுவாங்களா? இல்ல அந்த பிரபாதா கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு சாமியாரா போயிடுவானா? எல்லா பிரச்சனையும் தீந்துருச்சுன்னு அவங்க சந்தோஷப்படுவாங்கடி. உன்னை நம்ப வச்சு ஏமாத்தினவங்க நல்லா இருப்பாங்க. அவன் இசைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டிய பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பான். ஏமாந்த நீ சாகணுமா? பிரபாவுக்கும் இசைக்கும் பிறக்க போறது பொன் குழந்தையா இருந்தா ஒருவேளை நந்தினின் வேணா பேர் வைக்கலாம், நினைவு சின்ன மாதிரி. அதுக்காடி பிறந்த, அதுக்காடி காதலிச்ச, அதுக்காகவா சாக போற? மிருகம் கூட கடைசி வரைக்கும் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக போராடி சாகுது. எந்த மிருகமும் சரண்டர் ஆகி செத்ததில்ல, தற்கொலை பண்ணிக்கிட்டோ சாகிறது இல்ல. உலகம் யாரையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்குன்னு தெரிஞ்ச பேரையெல்லாம் யோசிச்சு பாரு. ஜெயிச்சவங்களை தாண்டி உலகம் ஞாபகம் வச்சுக்கோ. ஜெயிக்கிறதுக்காக போராடுறவங்களையும் ஞாபகம் வச்சுக்கோ. தோல்வியை ஒத்துக்கிட்டு அதுக்காக செத்து போறவங்கள உலகம் மறந்துடும். மறக்கிறத விட கொடுமை என்ன தெரியுமா? கேவலமா ஞாபகம் வச்சுக்கிறது. வாழ்க்கைங்கிறது ஃபுட்பால் மாதிரி. எதிரணி கோல் போடுறாங்கன்னா போடட்டும், ரெஃப்ரி விசில் ஊதுற வரைக்கும் மேட்ச் முடியாது. கடைசி 5 நிமிஷத்துல 5 கோல் போட்டு கூட ஜெயிக்கலாம். உன் பெரியப்பாக்கு இருக்கிற வசதிக்கு ஜாலியா இருக்கலாமே. எதுக்கு 30 வருஷ பகையை தூக்கி சுமந்துகிட்டு இருக்கணும்? எதுக்கு அந்த கிருஷ்ணனை கொல்லணும்னு அலையணும்? எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? கிருஷ்ணனை ஜெயிக்கணும், தோத்து போய் சாக கூடாது. அதுக்காகத்தானே போராடுறாரு. உன் மாமாவும் அண்ணனும் எதுக்காக கஷ்டப்படுறாங்க? கிருஷ்ணனை ஜெயிக்கிறதுக்காக தானே. நீ மட்டும் ஏண்டி சாகணும்? பிரபா கிடைக்கலன்னு நீ செத்தா அது கிருஷ்ணனுக்கு பெரிய வெற்றி ஆயிடும். அது எங்க எல்லாருக்கும் அவமானம். பழி தீக்கிற வெறி இருந்த வரைக்கும் நீயும் சிங்கமா தானடி இருந்த. பிரபாவுக்காக நல்லவளா மாறின பிறகுதான் உனக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. பழையபடி உனக்கு பழி வாங்குற வெறி வரணும். எப்படியாவது யாரையாவது கொன்னாவது நீதான் பிரபாவை கல்யாணம் பண்ணணும். அவனுக்கு பொண்டாட்டியா போய் கிருஷ்ண குடும்பத்தை சில்லு சில்லா உடைக்கணும், சித்திரவதை பண்ணணும், கதறி கதறி அவங்க தூக்கல தொங்கணும். உன்னையும் மீறி இசைக்கும் பிரபாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா நடக்காது. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அவங்க கல்யாணம் நடந்துச்சுன்னா அவங்க நிம்மதியா இருக்க கூடாது. வெம்பி வெம்பி அவங்க 2 பேரும் சாகணும். இந்த வைராகியம் உன் மனசுல வந்துச்சுன்னா நீ வாழ்றதுல அர்த்தம் இருக்கு. இல்லன்னு வச்சுக்கோ, நீ தூக்குலயே தொங்கிடு, நான் தடுக்க மாட்டேன். அக்கா, அந்த பிரபாவையும் அவ குடும்பத்தையும் நான் பழி வாங்குறேன்க்கா. உங்க ஆசீர்வாதம் எங்களோட தான் இருந்திருக்கு. அதனாலதான் உங்க படத்தினால என் அண்ணனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எத்தனை வருஷத்துக்கு பிறகு அண்ணனையும் என்னையும் ஒன்னா சேர்த்து வச்ச மாதிரி மத்த எல்லாரையும் நீங்க சேர்த்து வைக்கணும்.
என்னம்மா ஆ? ஏன் இந்த போட்டோவை அங்கிருந்து எடுத்துட்ட? அங்க இதே மாதிரி இன்னொரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாமே. திலீபா, அம்மா. அதை எடு. இதையா? எடுப்பா. எதுக்குமா? இது அங்க மாட்டு. டேய் எப்படிடா? ஆ. கொடுங்க. இந்த படம் அன்னைக்கு ஹால்ல இருந்திருந்தா எங்க அண்ணன் வரும்போது அடையாளம் தெரிஞ்சிருக்கும். வீட்டுக்கு வந்துட்டு உறவுன்னு தெரியாம 3வது மனுஷன் மாதிரி திரும்பி போறது எவ்வளவு பெரிய கொடுமை. அம்மா, இப்பதான் மாமா கிடைச்சிட்டார்லம்மா. அப்புறம் எதுக்கு இந்த படத்தை ஹால்ல மாட்டணும்? ஒரு மாமா தாண்டா கிடைச்சிருக்காரு. இன்னும் 2 மாமாவும் 2 பெரியம்மாவும் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ஒருவேளை அவங்களும் நம்ம வீடு வரைக்கும் வந்து யாருன்னு தெரியாம திரும்பி போயிட்டாங்களோ என்னவோ. அன்னைக்கு திருவள்ளூர் போனப்போ ஆளே இல்லாத அந்த ரோட்ல எங்க 2 பேரையும் அடிச்சு போட்டு போயிருந்தா கேட்கறதுக்கு நாதியே இல்லாம போயிருக்கோம். ஆனா கடவுள் மாதிரி வந்து எங்க 2 பேரையும் காப்பாத்தினப்பவே நினைச்சேன், அந்த மனுஷனுக்கும் நமக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு. டேய், அவரு நம்மள மட்டும் காப்பாத்தலடா, அவரே அறியாம அவரோட தங்கச்சி தாலியை காப்பாத்திருக்காருடா. என் அண்ணன் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான்னு என்ன காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தவங்க சொல்லிருக்காங்க. தம்பி தங்கச்சிங்களுக்கு மட்டும் இல்ல, ஊர்ல எந்த பிரச்சனைனாலும் ஓடி ஓடி உதவி செய்வாருன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்றது? ஒரு ஆகஸ்ட் 15ல காடங்கி கூட்டம் குண்டு போட்டு அதுல எங்க அம்மாவையும் அப்பாவையும் பறி கொடுத்து எங்க எல்லாரையும் திசைக்கு ஒரு பக்கமா தூக்கி வீசிருச்சு. இப்ப நாங்க 2 பேரும் எந்த ஊர்ல உசுரோட இருக்கோம். மீதி பேர் இருக்காங்களா இல்ல போயிட்டாங்களான்னு தெரியலையே. அம்மா, 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 அப்பா, அழாதீங்கம்மா. உமா, என்னம்மா அது? அம்மா, அழாதீங்கம்மா. வா. ப்ளீஸ்மா. வா 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 வா. அப்படி வந்து உட்காரு. போங்க. உட்காருங்க. பாத்து. என்னம்மா, தண்ணி சாப்பிடுறியா? வேண்டாம். இந்த பார், எல்லாரும் ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா தான் இருப்பாங்க. கண்டிப்பா நீ என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களை சந்திப்ப. நான் மட்டும் இல்லைங்க, எங்க சனம் எல்லாம் தொலைச்சிட்டு அழறதும் எங்கேயாவது இருப்பாங்கன்னு ஆறுதல் பட்டுக்கிறதும் இப்படிதாங்க காலத்தை கடத்திட்டு இருக்கோம். கடவுள் எங்களை மட்டும் அள்ளி தூவிட்டான். எது எது விழுந்ததோ, எது எது முளைச்சதோ, எது எது பட்டு போச்சோ யாருக்கு தெரியும். அத்தை, அழாதீங்க அத்தை. பூமிகா, நான் ஏன் சொந்த பந்தத்தை மட்டும் நினைச்சு அழலமா? இப்படி எத்தனையோ பேர் ஊரையும் உறவையும் தொலைச்சிட்டு சாப வாங்கின மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது இது பல லட்சம் உசுர ஒன்னா பறி கொடுத்த கண்ணீர். இத துடைக்கவே முடியாது. என்னம்மா அது? ரிலாக்ஸ். என் அண்ணன் கிடைச்சது எனக்கு எனக்கு எல்லாமே திரும்ப கிடைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்குங்க. ஆனா இசை மட்டும் இப்ப கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நமக்கு இருக்கிற ஆசை அந்த பொண்ணுக்கும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. என்ன பண்றது? என்னம்மா நீ அந்த பிரபா பையனை பாத்தியா? 8 கப்பல் கவுந்த மாதிரி நின்னுட்டு இருக்கான். இதுல நீ வேற இது மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணு ஒண்ணும் இவனை வேணான்னு சொல்லலையே. இதுக்கு சரின்னா நந்தினி தப்பா நினைப்பாளோன்னு கொஞ்சம் தயங்குறா, அவ்வளவுதானம்மா. ஏமா, இவன் நந்தினி கிட்ட போய் பேசுனா அவ என்ன வேணான்னா சொல்ல போறா? நீயாவது நல்லா இருன்னு சொல்ல போறா? இவனுக்கு ஏமா அந்த பொண்ணு மேல விருப்பம் வரணும்? இவ்வளவு நாள் கழிச்சு அது உமாவுக்கு அண்ணன் பொண்ணுதான்னு ஏன் தெரியணும்? எல்லாமே ஒரு காரணத்தோட தாமா நடக்குது. எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது. இந்த பாருமா, நீ ஆசைப்படுற மாதிரி உன் அண்ணன் பொண்ணு தான் உனக்கு மருமகளா வருவா.
அக்கா, கவிதா அக்கா இங்க பாருங்க. டேய் பிரபா, கவிதா நீ எழுதுக்கே சார். எழுந்திருங்க. சேர்ல உட்கார். டேய் திலீபா வண்டி ஏறா. டாக்டர் சரிப்பா கிட்ட சரிப்பா. போலாம். வேண்டாம் மாமா வேண்டாம். என்னாச்சு கவிதா? என்ன பண்ணுது? பழைய மாதிரி இப்போ ஒரு பிரம்ம வந்துச்சு அத்தை. கடவுளே, ஏன் இப்படி நடக்குது? ஏம்மா, தப்பா ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல அத்தை. என்னன்னு சொல்லு. நம்ம பிரபா 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 என்னாச்சு? என்னம்மா சொல்லுமா? பிரபா என்ன தெரிஞ்சதுன்னு சொல்லு கவிதா. பிரபாக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி தெரிஞ்சது அத்தை. கடவுளே, அவ்வளவுதானே? பயந்தே போயிட்டேன். அவ்வளவுதானம்மா? நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீட்ல சீக்கிரமா சுபகாரியம் நடக்க போகுது. தெய்வமே அறிகுறி காட்டிடுச்சு. இனிமேல் ஆக வேண்டிய வேலையை பாப்போமா? நான் பயந்து போயிட்டேன். ஒண்ணு இல்ல. பூமிகா, கவிதா தண்ணி ஏதாவது இல்ல குடிக்கிறியா? வேண்டாம் மாமா. கடவுளே, நீங்க தான் துணையா இருக்கணும். ராத்திரியில ஏதாவது ராங் நம்பருக்கு வந்திருக்க போறோம். நல்லா பாத்துக்கையா. அத்த ரெட் ஹில்ஸ்ல இருந்து காரனோட போற வழியில ஆர்டிஓ ஆபீஸ தாண்டி 1 கிலோமீட்டர், அங்க இருந்து 4.72 கிலோமீட்டர்ல ஒரு சுடுகாடு இருக்கும்னு சாத்தானோட செய்தி தொடர்பாளர் சொன்னார்ல. அத்த அங்க பாருங்க அத்த. சுடுகாடு. அவர் சொன்ன மாதிரி சுடுகாடு வந்துருச்சு. ஆமா, அந்த இடத்தோட மேப் உங்களுக்கு மெசேஜா வரும்னு மந்திரவாதி சொன்னார்ல. உன் மொபைல் எடுத்து வந்திருக்கான்னு பாரியா. இது புடிங்க புடிங்க. அச்சாஸ்ல அதே போட்டோவை தான் சாத்தா அனுப்பியிருக்கான். ஆமாய்யா, அதே இடம்தான். ஐயோ, 15 கோடி இருக்கிற இடத்துல நம்ம நின்னுகிட்டு இருக்கோம். நினைக்கும் போதே எனக்கு அப்படியே ஜிவ்வுன்னு பறக்கிற மாதிரி இருக்கியா. சுடுகாட்டுல வந்து நின்னுகிட்டு ஜிப்புன்னு பறக்கிற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு கிரீன் கார்டு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா என்னையா விளக்கமா சொல்ல, எனக்கு புரியல. நீங்க இந்த நாட்டு பிரஜை ஆயிட்டீங்கன்னு சொன்ன. அதாகப்பட்டது நீங்க பேய் ஆயிட்டீங்கன்னு சொல்றேன். கோபப்படாதீங்க அத்த. இப்ப நம்ம சினிமால இது பேய் சீசன். உங்களுக்கு நடிக்கிறது கூட சான்ஸ் கிடைக்கும். யோ, வாய முடியா. முதல்ல வந்த வேலையை பாப்போம் வா. பேய்னு சொன்னா பேய்க்கு கோவம் வருது பாரு. யோ கொஞ்சம் இதை பிடிச்சுக்கோ. அத்த இதுக்குள்ள போனா 13.5 மீட்டர்ல 3 செங்கல் நட்டு வச்சிருக்குமா. 3 செங்கலா? அதுக்கு கீழே தான் பணத்தை புதைச்சு வச்சிருக்காங்க. அதனால நாம அந்த 3 செங்கல் எங்க இருக்குன்னு பார்க்கணும். 13.5 3 செங்கல். 13.5 3 செங்கல். 13.5 3 செங்கல். எங்க அத்த காணோம்? பார்க்கலாம் வா. 13.5 3 செங்கல். 13.5 3 செங்கல். 13.5 3 செங்கல். 3 செங்கல் 15 கோடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம போற மாதிரி எனக்கு விஷன் வந்துச்சு. ப்ளீஸ் நீங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட்ஸை நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா அது பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை ஆன் பண்ணுங்க.